போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நற்கந்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களா நம்ம இருக்கணும். அப்படி எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம கர்த்தருடைய நற்கந்தமானவர்களா நம்ம இருப்போம். அடுத்தது முழு மனதோடு துதிக்கும் பொழுது, முழு மனதோடு ஆராதிக்கும் பொழுது, முழு மனதோடு வசனத்தை வாசித்து அதை தியானித்து நம்ம செபிக்கும் பொழுது, அதே போல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அதை நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல அது என்னது தூபமாய் நறுமணமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துல போய் நல்ல வாசனையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல நம்ம இயேசுவின் வழியில நம்ம நடக்கணுங்க. அதே போல அன்புள்ளவர்களா இருக்கணும். ஒருத்தர் நமக்கு கெட்டது செய்யறாங்களா சகித்து கொண்டு வாழுகிறவர்களா இருக்கணும். அப்படி வாழும் பொழுது நம்ம சாட்சியில வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம நற்கந்தம் உள்ளவர்களா இருப்போம். நல்ல வாசனை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா நம்ம இருப்போம். அதே 2 கொரிந்தியர் 2:16 கிறிஸ்துவின் நற்கந்தமான நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையா இருக்கிறோம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கு? கெட்டுப்போன வாழ்வா இருக்கிறதா, இல்ல மற்றவர்களுக்கு நல்ல வாசனை வீசுகிற நற்கந்தமுள்ள வாழ்வு வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மை நாமே சோதி தருது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாங்க. ஆண்டவரே, ஒருவேளை நாங்க கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தா இந்த நாள்ல கூட அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து, கெட்ட வாழ்க்கையிலிருந்து, விபச்சார எண்ணங்கள்ல இருந்து, வேசித்தனத்தின் எண்ணங்கள்ல இருந்து, பாலியல் இச்சைகளில் இருந்து, அடுத்தவங்களை பற்றி துர்க்கரியில் பேசுகிற வாயை ஆண்டவரை நீங்க பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க. அதே போல கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படின்னா கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களா நம்ம இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறாருங்க. அப்ப நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம பரிசுத்த ஜீவியம் வாழும் பொழுது இந்த இடத்துல நம்ம நற்கந்தம் உள்ளவர்களா இருப்போம். நம்முடைய வாழ்வை பார்த்து சாட்சியில வாழ்வை